வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தற்போதைய ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சென்னை பொறுத்த மட்டிலும் நேற்று நள்ளிரவில் இருந்து விட்டு விட்டு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு. சில நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுல இருந்தே நம்மளுக்கு கனமழையானது அதிகமாக பல்வேறு மாவட்டங்களில் பொழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கும் நம்மளுக்கு மழை இருக்கும், இன்னைக்கு மழை பொழிவானது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் இன்னொரு தகவலை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு. இது 12 மணி நேரத்துல வலுவிழக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்மளுக்கு மழை பொழிவானது குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு இந்த இடத்துல தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு. அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்துச்சு, அதாவது லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருந்துச்சு. அதன் பிறகு இப்போ டீப் ப்ரெஷர் ஏரியாவாக இது மாறி இருக்கு. இதுக்கு நடுமத்தியில் தான் இது நேற்றுலாம் வெல் மார்க்டு பிளேஸாகவே இது உணரப்பட்டுச்சு. அதாவது நல்ல அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருந்து இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்று கொஞ்சம் ஃபோர்ஸ் லெவலில் இருந்துச்சு. இது இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கு. இது மண்டலமாக மாறுமா அப்படின்னு கேட்டால் மண்டலமாலாம் மாறாது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு மாறினது அப்படியே தான் இது டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிராவல் பண்ணக்கூடிய நகர்வு திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால் இந்த சுழற்சி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இங்கே உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்படி நம்மளுக்கு வருது. அதனால இது நிலப்பரப்பை நோக்கி இப்படி வந்து அரபிக்கடல் வழியா பயணிக்கும்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அரபிக்கடல் நோக்கி இப்படி பயணிக்கும் போது நம்மளுக்கு இங்கே இப்போ நிலை கொண்டிருக்கு. இது வந்து இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி பயணிச்சு இப்போ இங்கே இந்த இடத்துல நிலை கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு டெல்டா பகுதிகள் மற்றும் தென் தமிழக பகுதிகள், உள் தமிழ்நாடு மாவட்டங்களில் நம்மளுக்கு அதிக அளவில் கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால இது நிலப்பரப்பை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நிலப்பரப்பை ஒட்டி பயணிக்கும், கடல் வழியிலேயே பயணிக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கனமழை வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு டெல்டா மாவட்டங்களில், அதாவது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை இந்த பகுதிகள் எல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு கனமழையானது பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதனுடைய நகர்வு திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படி வரும்போது நம்மளுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் அதிகமான கனமழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல திருநெல்வேலி முதல் கொண்டு நம்மளுக்கு கனமழை பொழியக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி மதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், ஈரோடு, ராஜபாளையம், ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் அதிக அளவில் நம்மளுக்கு கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் அப்படின்னா மழை பொழிவானது குறையுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த கிளவுட் ஃபார்மேஷன், அந்த ரேட் கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். பல சமயங்களில் நம்மளுக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே அதிகமான மழை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால மழை பொழிவானது குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு 17ஆம் தேதி வரையும் இந்த மழை பொழிவு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு காலை முதல் கொண்டு இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் நம்மளுக்கு கனமழையானது பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உள் தமிழக மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் நம்மளுக்கு அதிக கனமழை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. சரி, நம்ம இப்போ வட தமிழகத்துக்கு வருவோம். வட தமிழகம் அப்படின்னு சொல்லி வரும்போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த கேடிசிசி ஜோனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உருவாயிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய பேங்க்ஸ், அதாவது அதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு அதிக அளவில் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு சென்னையில்
மழை பொழிவானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வட தமிழ்நாட்டிலையும் நம்மளுக்கு மழை பொழிவு இருக்கும், விட்டு விட்டு மழை பொழியும், கனமழையானது சில சமயங்களில் சில பகுதிகளில் பெய்யும், ஆனால் மிதமான மழை கண்டினியூஸாக இருக்கும், விட்டு விட்டு கனமழை பொழியும் அப்படின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாக அப்படின்னு பார்க்குறோம்னாலே நம்மளுக்கு அதிக அளவில் மழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்துக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக பார்க்கப்படுது. ஸோ ஆக மொத்தத்தில் தென் தமிழகம், தமிழக கடலோர பகுதிகள், உள் தமிழக மாவட்டங்களிலே இன்னைக்கு கனமழையானது இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக பார்க்கப்படுது.